ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு 2 அழகான செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. பேரன்பும் பெரும் கோபமும் படத்தோட ஹீரோ விஜித் அண்ட் ஹீரோயின் ஷாலி நிவேகாஸ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும். ஹவ் ஆர் யூ? நானும் சூப்பரா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்க 2 பேர்ட்ட பேசுறதுக்காக நான் ஆவலா எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் மேக்கப் போட்டு காத்துட்டு இருக்கேன். ஓ பிரிட்டினஸ். So Thank much you, of thank prettiness. you. ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ நீங்க எதுவுமே சொல்லி என்ன பத்தி? இல்ல அழகு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம். ஓ பேசுறதுல நீங்க அழகு பாப்பீங்களா? ஓ ஓகே அப்படி கூல். இல்ல, உங்களோட படத்தோட ஹீரோயின் இருக்கிறதுனால இந்த ஆங்கரை வந்து நீங்க காம்ப்ளிமெண்ட் சே, பண்ணீங்க. அப்படிலாம் இல்ல. அவர் எங்க அழகு அவங்க இருந்தாலும் எதுவும் ரசிப்பாங்க. எடுத்துக்கலாம் மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். எங்க 2 பேர்ல யார் அழகு? எனக்கு தெரியும் நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க. தெரியும். அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்ப சார்? நான் அழகா இல்ல. இல்ல அதானே? உங்களை எப்படி விட்டு கொடுக்குறது? அழகு பார்வையில் பார்க்க பார்வையில தானே இருக்கு. அவருக்கு சரி ஓகே ஏதாவது மாட்டிட்டாரு உங்க விடுங்க. மாட்டிக்கிட்டாரு. ஆ. நான் அழகா இல்ல நீங்க சொல்றீங்க. இல்ல இல்லங்க நீங்க அவங்களுக்கு நிஜமாலே பிடிச்சது ரொம்ப நானு, எனக்கு அழகா பிடிச்சது தான் நீங்க. ஆமா. அது அப்படி. மாதிரி வச்சுக்கலாம். யா ட்ரையாங்கிள் லவ் இது. அந்த மாதிரி. ஐயோ. நான் ட்ரையாங்கிள் வேணாம். This gets சாதாரணமா somewhere else. பேர் அன்புன்னு தான் நான் ஆ. சொன்னேன். ஓகேவா? யா. அன்பு வந்து எப்படி ஆ, வேணா அன்பு வெளிப்படலாம். யார் மேல வேணாலும் வைக்கலாம். வரலாம். எஸ், அந்த மாதிரி தான். நல்ல அன்பு மட்டும்தான். ஆ. Good. எஸ். பேரன்பும் பெரும் கோபமும் படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அழகா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது இந்த நாளுக்காக பல வருஷம் காத்திருந்தேன். ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நடிச்சத திரையில பார்க்குறது, அது ஒரு புதுசு தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வர்றது எப்போதுமே ஸ்பெஷல் தானே. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கு. ஆஹா. ஷாலி? நான் ஜாலியா இருக்கேங்க. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் யார் யார் என்னென்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சினிமா அப்படின்னு வரும்போது கிரிட்டிக்காவும் வி ஹியர் அ லாட், அப்ரிசியேஷனாவும் வி ஹியர் அ லாட். ஐம் லைக் கம் ஆன் லெட்ஸ் கோ, என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு. ஐம் ஜஸ்ட் எக்ஸைட்டட். ஆனா வாவ். இது மற்ற ஃபிலிம் மாதிரி கிடையாதுல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கோம். இது என்ன சொல்லுவாங்க, அதுவும் நானும் புதுசா ட்ரை பண்ணதுனால எப்படி எடுத்துப்பாங்க, அந்த கியூரியாசிட்டி ரொம்ப இருந்தது. ஆஹா, சூப்பர். தியேட்டர்லாம் போய் பார்த்தாச்சா? எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்லாம்? யா. சூப்பரா இருந்துச்சா? ஆ, சூப்பர். அதே மாதிரி பேரன்பும் பெரும் கோபமும் படத்துல நீங்க 2 பேரும் எப்படி என்ட்ரி கொடுத்தீங்க? டங்கர் பச்சன் சாரோட ப்ரொடக்ஷன், இன்னொரு சைடு இளையராஜா சாரோட மியூசிக் எல்லாமே வந்து சூப்பரான ஸ்டார் கேஸ்ட். எப்படி நீங்க 2 பேரும் என்ட்ரி கொடுத்தீங்க? ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமா தெரியும் சார், வந்து டைரக்டர் சார் எனக்கு கதை சொன்னாரு. சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டுட்டு போயிட்டாரு. அப்புறமா தான் எனக்கு ஐயோ நம்ம வயசானதெல்லாம் இருக்கே, நான் எப்படி இவர்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா நம்ம வேலையே மறக்கிற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்னா கண்டிப்பா நம்ம இதுல இருக்கணும் அப்படின்னு ம். அவரும் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சாரு. அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. Yeah. நீங்க எப்படி வந்தீங்க ஷாலி From படத்துக்குள்ள ஒரு my என்ட்ரி? end, செங்கலம் பண்ணியிருந்தேன். ஆமா. அதுல வந்து நாச்சியார் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதில் ரெஃபர் பண்ண ராதிகா அக்கா தான் இங்கேயும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. போனேன், ஆடிஷன் வச்சாங்க. தே ஆஸ்ட் மீ டு கம் வித்தவுட் மேக்கப். கேமராமேன் சார், டிஓபி சார், தினேஷ் சார் அண்ட் சிவபிரகாஷ் சார் டிரெக்டர் வாஸ் தேர். ஆடிஷன் முடிச்சதும் தே டோல் மீ த ஸ்டோரி. கதையாக சூப்பராக இருந்துச்சு. அவர் ரொம்ப சென்சிபிளான நாலேஜபிளான ஒரு பர்சன் டிரெக்டர் சார். ஸோ த வே ஹீ நரேட்டட் இட் செல்ஃப் வாஸ் லைக் வாவ், யூ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போது விஜித் தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஹீ செட் டிரெக்டர் நீங்கள் ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் சொன்னப்போ சார் இங்கே இருந்திருந்தா தான் அவர் சொல்லியிருப்பார், நம்ம கதையில் வந்து கதாநாயகன் கதாநாயகி கிடையாது, கதையின் நாயகன் கதையின் நாயகி அப்படின்னு சொல்லுவார் அவர். பாட்டுல கூட ஹீரோ அப்படிலாம் சொல்ல கூப்பிட மாட்டாரா? மாட்டாங்க. கதை நாயகன் ஜீவாவை கூப்பிடுங்க, சாராவை கூப்பிடுங்க அப்படின்னு தான் Yeah, because during the audition also he was very clear. கதை தான் இங்க சப்ஜெக்டே, கதை தான் கண்டென்ட். ஸோ கதைக்குள்ள இருக்க கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி யாரால் நடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தட் இஸ் ஹவ் ஐ காட் இன் சைட். தட் இஸ் ஹவ் விஜித் ஆல்சோ காட் இன் சைட். தமிழ் பேசும் கதையின் நாயகி டே வந்து கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா புதுசா இருக்கு. இருக்குல்ல தமிழ் படத்துல அப்படிலாம் தமிழ் இல்லையே. கதாநாயகி. இல்ல அப்படிலாம் இல்லையே. இல்ல, இவ்வளவு இப்ப பேர் நிறைய இருக்காங்க. பேர் நீங்க தான் நிறைய என்ட்ரி பேர் அப்படி கொடுக்கணும். பார்க்கறாங்க. உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். கம் பவி, லெட்ஸ் டூ இட். ஆக்சுவலா வந்து படத்துல வந்து சிங்கம் புலி கதைலாம் சொல்றீங்கல்ல, ஆமா. அது மாதிரி ஏன் இங்கேயும் ஒரு சிங்கம் புலி கதையை சொல்லாமே? சிங்கப்புலி கதையா? காட்ல ஒரு திஸ் தட் அண்ட் ஆல் யூ அது டெல் நோ. ஒரு பஞ்ச் டயலாக். அது படத்துல ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல, அது ஒரு பஞ்ச் டயலாக். அது ஏன்னா நீங்க அது ஒரு வயசான ரோல் இல்ல, அது கம்மியா தானே பேசுவோம். ரொம்ப வயசானவங்க கம்போஸ்டா இருப்பாங்க. அது ஒரு ஆமா. பஞ்ச் டயலாக். அது
எங்களுக்காக அந்த பஞ்ச் டயலாக் சொல்லுங்களேன். ஏட்டியா புள்ள போய் கேட்டுப்பாரு, ஆட்டியும் மாட்டியும் தான் பகையாளின்னு சொல்லும், புளியும் சிங்கத்தையும் பங்காளின்னு சொல்லும். அது நைஸ் நைஸ் மாடுலேஷன். யா அது சூப்பர். வாய்ஸ் ஒன்றா இருக்கும், நம்ம நடிக்கிறது ஒன்றா இருக்கும். அது வாய்ஸ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஓல்டான கேரக்டர். சூப்பர். அதே மாதிரியே தங்கர் பச்சன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தை. நீங்க அவரோட பையங்கிறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருந்தது, என்ன மாதிரி இல்லை டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருந்துச்சு? ஆக்சுவலி அப்பா வந்து கடைசியாக தான் இதில் ஜாயின் பண்ணாரு. ம். இதை ப்ரொடக்ஷன் பண்ணது ஜெயகிருஷ்ணன் சார், E5 என்டர்டெயின்மெண்ட்ஸ். அவர் தான் இது பண்ணாரு. அப்பாவுக்கு இப்படி ஒரு கதை நான் பண்ண போறது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? எதுவுமே தெரியாது. நீங்க எதுவும் சஜஷன்ஸ்லாம் இல்ல இது நம்ம தங்கர் சார் என்னன்னு நான் அவர்கிட்ட சொல்றது, வயசானதா கிழவனா நடிக்க போறேன் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. இது ஆமா. பொலிட்டிக்கலாவும் இருக்கு. அவர் பயப்படுவாரு. ஆனா நம்மளுக்கு தெரியும் ஓகே இது சரியா இருக்கும்னு. அதனால முடிச்சிட்டு தான் காமிச்சேன். ஓகே. Yeah. சோ அவுட்புட் பார்த்துட்டு தங்கர் பச்சன் சார் என்ன சொன்னாரு, என்ன ரிவ்யூ கொடுத்தாரு? இல்ல பொதுவா அப்பா பையன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்ப அதிகமா பேசிக்க மாட்டோம். ஆமா. அப்பா பொண்ணு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கும் ஆமா. பையனுக்கும் டாடிட்ட நாங்க க்ளோஸா ஆமா. அதனால ஒரு சின்ன நல்லா இருக்குடா, கஷ்டப்பட்டியா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாரையும் பாருங்க எப்படி பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்களாம் பார்த்தது இல்லைல்ல. நானே எப்படி வயசா இருப்பேன்னு பார்த்தது இல்ல. ஆமா. அவங்களுக்கும் புதுசா இருந்தது. ம். ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதே மாதிரி பேரன்பும் பெரும் கோவமும் படத்துல உங்க கேரக்டர்ஸ் வந்து எப்படி எதிர்பார்க்க போறோம், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணிருக்கீங்க? இந்த ஜீவான்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ம். இது ஒரு 3 காலகட்டத்துல நடக்குது. ஒரு 90s, 2000 இப்ப பிரசன்ட் இது. அதுக்கு 3 ஒரு 16 ஏஜ், 25 அப்புறம் முக்கியமானது 50 வயசு இது பண்ணது. ம். ஆ, இதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா வெயிட் கெயின் பண்ணணும், மென்டலியும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஏன்னா நம்ம வயசானா எப்படி இருப்போன்றது தெரியாதுல்ல. தெரியாது. அது அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப இதாக இருந்தது. ஓகே. சோ Mentally. 3 டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ்ல ஆமா. பாப்போம். ஆமா. சூப்பர். ஷாலி உங்க கேரக்டர்? சாரா நான் பண்ணியிருக்க கதாபாத்திரம் பேரு. சாரா வந்துட்டு நர்சிங் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு. ஃபேமிலியில வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா சில விஷயங்கள் போயிட்டுருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு இருக்க ஒரு ஜோன்ல ஆஸ் வி ஆல் நோ எது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் அதுலேருந்து வழி இல்லைன்னா வில் டர்ன் டுவர்ட்ஸ் ஃபெய்த். சாமியே காப்பாத்து அப்படின்னு போவோம். அப்படி ஷீல் கோ டு காட். யூனிவர்ஸ் கிட்டேருந்து சில கைட்லைன்ஸ்லாம் வரா மாதிரி ஷீல் மீட் ஜீவா. ஸோ அங்கேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆஹ், ஒரு லவ் போர்ஷன் ஒரு லவ் ட்ராக் அதெல்லாம் இருக்கும். பட் இங்கேருந்து இங்கேருந்து வாங்க. தப்பிச்சு போயிட்டு அங்க போய் மாட்டிப்பா இவங்களோட வீட்ல. அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஒரு ட்ராஜடில இருந்து போயிட்டு இன்னொரு ஒரு ட்ராஜடில மாட்றாங்க. ஆமா. அப்ப உங்களுக்கு ட்ராஜடி எண்டிங் தானா? ட்ராஜடி எண்டிங் தானா? அது இன் பாசிட்டிவ் இல்ல. வே அன்பை அடிப்படையா வச்சு பார்த்தா இல்ல. ஆ. அப்படி இல்லைன்னா ஆமா. இது எனக்கு புரியலையேப்பா. ஒரே இல்ல, குழப்பமா இருக்கு, இருக்கு ஆனா ஆனா இல்ல. இல்ல. இல்ல அது கொஞ்சம் அப்படிதான். It's like that. I did prosthetic makeup in this, so that was like that was a nice experience. எஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காகவே நம்ம டீம் வந்து சூப்பர் டூப்பரா ஏகப்பட்ட டீ வந்து ரெடி பண்ணிருக்காங்க. Okay. டீ குடிப்பீங்கல்ல, காஃபி கூட வேணாம், டீ எனக்கு சாய வல்லியே இஷ்டான. வழிய இஷ்டம்னா இல்ல நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். இருந்தும் Bad ஃபர்ஸ்ட் boy. டைம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றதுக்கு ரெடியா ட்ரை இருக்கீங்க. பண்றேன். ஓகேவா? ஹீரோயின் இருந்தே போயிடலாமா? அவங்களுக்கு பிடிச்ச ஆமா, டீல கேர்ள்ஸ் இருந்து. ஃபர்ஸ்ட். எஸ், ஷாலி சொல்லுங்க, எந்த டீ வந்து உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிக்கும்? வாட்டர் டீயா மில்க் டீயா? மில்க் டீயும் இருக்கு, பிளாக் டீனா அந்த கட்டன் சாயா அந்த மாதிரி இருக்கு. கட்டன் சாயா. சஞ்சானா? சென்ஷா. சென்சா, இது வந்து சைனா டீ. சைனால நான் இருந்து அதை ட்ரை இறக்குமதி. பண்ணதே இல்ல. நான் அதை எடுத்துக்கிறேன். சென்சா போலாமா? சென்சா டீ இது வந்து சைனா டீங்கிறதுனால வந்து சைனாவோட கரன்சி என்னன்னு சொல்லுங்க. என் என் தானே சைனாது என்ன? இல்லையா? ஜப்பான் தான் என்ன, என் கிடையாது. நீங்க தப்பா சொன்னீங்கன்னா இந்த நொரத்தல்ன பாவக்காய் ஜூஸ் இப்ப குடிக்கணும். யோசிங்க, ஷோ முடியறதுக்குள்ள சொல்லணும். ஆ. ஓகேவா? சைனா டீ அதாவது சென்சா டீ உள்ளே டீ இருக்கும் நீங்க நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. டொன்டடாயின். சோ பேட்டரி வந்திருக்கு. பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த படத்துல பேரன்பும் பெரும் கோவமும் படத்துல யார் வந்து பேட்டரி மாதிரி எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க? பேட்டரியை வச்சு பார்க்கணும் அப்படின்னா சாராவோட மாமா தான். அவர் தான் எப்பயுமே ஃபுல் சார்ஜ்டா இருப்பாரு. ஓகே, சரி, பேட்டரி வந்ததுனால அவங்க சொல்லிட்டாங்க அவங்களோட மாமா தான் அப்படின்னு. ம். நீங்க சொல்லுங்க, படத்தோட டீம் மெம்பர்ஸ்லயே யார் வந்து ஃபுல் டைம் வந்து சார்ஜ்ல இருப்பாங்க? சிவா சார் தான். எங்களோட டைரக்டர் சார் தான். ம். பா. இப்ப எப்ப அவர் தூங்குனாரா சாப்பிட்டாரான்னு True. அவரை நான் சாப்பிட்டே பார்த்தது இல்ல. ஒரு
60 டேஸ் Actually. எடுத்துருப்போமா ஷூட்டிங். ஆக்சுவலி ம். அவர் சாப்பிட்டு ஆமா பார்த்ததே இல்ல. 60-55 டேஸ் எடுத்திருக்கும். நான் அவரு சாப்பிடவே மாட்டாரு. ஏதோ பால் குடிப்பா இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாரு. சரியான இது அவருக்கு குடுக்கலாம் பேட்டரின்னு. ஆஹா சூப்பர். அதே மாதிரி உங்க அப்பாவோட டைரக்ஷன்லயே எந்த படத்தோட ஒரு விஷுவல் பார்த்துட்டு பயங்கரமா உங்களுக்கு ஒரு பேட்டரி ஏறி இருக்கு, ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு உங்க லைஃப்ல? எனக்கு 9 நோட்டு பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப இம்பாக்ட் குடுத்தது. ஏன்னா ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையே பார்க்குற மாரி இருக்கும்ல. அந்த மாதவர் சத்யராஜ் சார் ஆமா. ஆக்ட் பண்ணது. அது என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அந்த ஆ. நாவல். இப்ப நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம மசாலா போவோம். மசாலா டீ. மசாலா நம்ம ஊரு டீ. இது ஏதாவது இல்ல மசாலா கேள்வி. ரொமான்ஸ் கேட்டா பதில் சொல்ல முடியல. ஆனா ஆ. டீ மசாலா அதுல மட்டும் மசாலா வேணும். லைஃப்ல மசாலா வேண்டாம். ஆ? இதுல இருந்து. அல்வா வந்திருக்கு உங்களுக்கு. அச்சோ. ஐயோ. என்னது இது, உங்களுக்கு நான் அல்வா கொடுத்துட்டேன் இப்ப. ம். அல்வா வந்ததுனால நீங்க என்ன இப்ப பதில் சொல்லணும்னா, Okay. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அல்வா உங்க லைஃப்ல. இது ஒரு அல்வானே எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்வா ஆன தருணம். ஆக்சுவலி பசங்களோட பொண்ணுங்க ரொம்ப அறிவாளிங்கல்ல. ஆமா, நான் sharp. ஆமா ஷார்ப்பா அவங்க கண்டே பிடிக்க முடியாது. எது உண்மை சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்றது. தப்பா சொல்றேனா? கரெக்ட் தான். அப்படிலாம் கிடையாது. எமோஷனலி விமன் ஆர் ட்ரிவன், ஆமா. மென்டலி மென் ஆர் ட்ரிவன். ஆமா. Correct, நான் ஆமா. கொஞ்சம் நிறைய ம். வாங்கியிருக்கேன். பொண்ணுங்கிட்ட இருந்து ஆமா. அது ஓப்பனா சொல்லுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க. அதான். பர்சனல் அல்வா வந்து நிறைய ஆமா, கிடைச்சிருக்கு. நிறைய கிடைச்சு. ஓகே. Yeah. பயங்கரமா லவ் பண்ணி அவங்க அல்வா கொடுத்துருக்காங்க. ஆமா அல்வா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரொஃபஷனல் அல்வா, இந்த படத்துல நீங்க தான் நடிக்கிறீங்க ம். அப்படின்னு சொல்லி. ம். அல்வான்னு கிடையாது, டிராப் அவுட் ஆயிருக்கு. ஆ. மாரியப் அதுவும் அல்வா யா basis. மாரியப்பன் தங்கவேலு கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸ்வர்யா மேம் ஆமா. அந்த பயோபிக் நான் தான் பண்றதா இருந்தது. ஓ. அது கடைசி நேரத்துல டிராப் அவுட் ஆயிடுச்சு. ம். போஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிருக்கும். அது வந்து உங்களுக்கே தெரியல அந்த அது ஒரு விஷயம். அதுக்கு கஷ்டமான அல்வா. ஓகே. அப்புறம் பரியேறும் பெருமாள். யா அதனால தான் எனக்கு இந்த மூவி கிடைச்சது. அந்த பரியேறும் பெருமாள் நீங்க Yeah. பண்ண வேண்டியதா? யா, யா, யா. ஓகே. அதுல பார்த்துட்டு தான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லி தான் he got into பேரன்பும் பெரும்கோவும். மாரியப்பன் டைரக்டர் சார் அத பார்த்து மாரியப்பன் தெரியுதா? மாரியப்பன் தங்கவேலு பேரா ஆமா, ஒலிம்பிக். ஆமா. அதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் என்ன இதுல சூஸ் பண்ணாங்க. சரி இவன் கரெக்டா வெயிட் லாஸ் எல்லாம் இது பண்ணுவான். சோ நீங்க வந்து உங்களோட அல்வாவை சொல்லிட்டீங்க. சோ நோ பாவக்கா ஜூஸ். உண்மையா பதில் சொன்னீங்க. உங்களோட ஓ. ஸ்பீச்லயே அந்த உண்மை வந்து எங்களால உணர முடிஞ்சிச்சு. நீங்க பரவாயில்ல. வாங்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து. ஆனா இது முடியறதுக்குள்ள ஷாலி குடிப்பான்னு நம்புறேன். ஐயோ பாத்து See, he's very evil, very evil. இல்ல சார் very நான் evil. பார்த்தாலும் நீ குடிச்சா எப்படி ரெடியா ரியாக்ட் இருக்காங்க அவங்க. பண்ற? நான் ரியாக்டே பண்ணாம கூட குடிப்பேன். அப்படியா? ஆ. சரி இப்ப நெக்ஸ்ட் ஐயோ அதுக்காக என்னால முடியாது. பாவி குழந்தை அவங்க பாவம். ஆ, ஆ. பாருங்க. நம்பாதீங்க. இப்ப வந்து நீங்க சொல்லணும் உங்க லைஃப்ல ப்ரொஃபஷனலி வந்து மறக்க முடியாத அல்வா. நீங்க தான் இந்த படத்துல நடிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் அல்வாக்கள் ஜெனரலா கிடைக்கும். அதெல்லாம் பெருசா மைண்ட்ல வச்சுக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஃபீல் ஆயிடும். இல்ல ஆக்சுவலி எதுக்கு? யூசுவல் இல்ல. அது ரொம்ப ஆக்டர்ஸ் ஆமா. ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க தான் அப்படி ஆக்சுவலி எதுவுமே இல்ல. அப்படி யாருமே அந்த மாதிரி ஒரு அல்வா மாதிரி உங்களுக்கே தெரியும் என்னப்பா இது ஓவர் பில்டப் குடுக்குறாங்களே ஒரு அல்வா மாதிரி தானே ஃபீல் ஆகுது யூ அப்படின்னு. மீன் ப்ராஜெக்ட்ஸ்? ஆ, நோ projects. நோ, நாட் ஈவன் ஒன். நீங்க அல்வா கொடுத்த தருணம் கண்டிப்பா இருக்கு. டிஎம்ல வந்து ஃபுல்லா ஐ லவ் யூ ஷாலி, யூ சோ பிரிட்டி, யூ சோ கியூட், கல்யாணம் பண்ணா நான் ஷாலிய தான் கண்டிப்பா வந்திருக்கும். எதை சொல்றது? ஏய் நான் ஒன்னு சொல்லிட்டா? எதை ஒன்னு சொல்றதுன்னு வந்துச்சு. யோசிக்கிறியா? நோ 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 நோ, ஒன்னு வந்துச்சு. ம். அக்கா ஐ லவ் யூ so much அக்கா. அக்காவா? Listen, listen, Ah. listen. Okay, this person is not from India, Malaysia, I guess. This is Ah. not Alva, but it's a nice incident. Okay, அக்கா ஐ லவ் யூ அக்கா. சரி ஓகே, தம்பி பாசம் போல என்னைக்காச்சும் ஒரு நாள் லவ் யூ டூ ப்ரோ அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மெசேஜ் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்துட்டு அக்கா ப்ளீஸ் மேரி மீ அக்கா ஐ லவ் யூன்னு. என்னது ஏய் நீ ஒண்ணு மேரி மீ கேளு, இல்லை நான் அக்கான்னு கூப்பிடு. அக்கா ப்ளீஸ் மேரி மீனா ரொம்ப கொச்சமா இருந்துச்சு. அதனால நான் அவனுக்கு ரிப்ளே பண்ணாம அவனுக்கு அல்வா கொடுத்துட்டேன். ஓ, இந்த அல்வா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. சிலருக்குலாம் ஐ ரெஸ்பாண்ட். ஓகே. சோ அல்வா வந்ததுனால நான் இந்த கேள்வி கேக்குறேன். நம்ம படத்துல எந்த டீம் மெம்பர் வந்து இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்? ஆக்சுவலி ஷாலி தானா? ஆமா வாவ் நைஸ். இவங்க கோவப்பட்டே நீங்க முகத்தை பார்க்க முடியாது. தல சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் இருப்பாங்க. இல்ல, நீங்க கோவம்லாம் இப்ப வரும் கூட எனக்கு. நீங்க கேமரா ஒரு 2 மணி நேரம் ஓட்டினா கூட சிரிச்சுட்டே இருப்பாங்க. இல்ல அந்த அளவுக்கு அவங்க செம்ம ஸ்வீட் பர்சன். Okay. பயமா இருக்குங்க எல்லார்கிட்டயும் இப்பெல்லாம் ஒருத்தவங்க பேசுவாங்க. சொல்லும் போது. எல்லார்கிட்டயும் பேசுற விதமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஷி சோ கைண்ட். வாவ், Yeah. சூப்பர் I'll காம்ப்ளிமெண்ட். GPay you. நைஸ். ஷாலி நீங்க சொல்லுங்க, யார் படத்துல வந்து டீம் மெம்பர்ஸ்ல ரொம்ப ஸ்வீட்? நான் ஆக்சுவலி
அவ்ளோ பர்சனலா யார்கிட்டயும் பெருசா பழகல. இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐல் ஆன்சர் யூ திஸ் சம் அதர் டைம். ஓகே. எனக்கு தெரியல. இவங்க வந்து நல்ல இன்டெலெக்சுவல். அவர்கிட்ட வந்து ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்தா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், என்ன சுச்கி புச்கின்னு சுத்திட்டு இருக்காரு, இவருக்கு வந்து இவ்ளோ இன்டெலெக்சுவலி வாஸ்ட் நாலேஜ் இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் நவ் ஐ எம் கெட்டிங் டு நோ. டிரெக்டர் சார் இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. டீம்ல எல்லாருமே வந்து ஸ்டஃப் ரொம்ப அதிகம். ஸ்வீட் ஐ டோன்ட் நோ, பட் திஸ் நீங்களும் தான். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் நீங்க. ஆஸ்ட்ரோநாட் ஆக வேண்டியது ரொம்ப ஏ தன்னடக்கம். கெரகோ அப்படிங்கிற மாதிரி இல்ல இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆயிடும். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல போயிட்டு இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி ஐ எம் கோனா ஃப்ளோட். ஹாலிவுட்ல பாப்போம் ஷாலியா. ஓகேவா? பவி பவி மேனிஃபெஸ்ட் பண்றோம் ஷாலி. மேனிஃபெஸ்ட் பண்றோம். மேனிஃபெஸ்ட் பண்றோம். நீ ஷோல சொல்லிட்டு விட்டுறாத, மேனிஃபெஸ்ட் பண்ணு. சூப்பர். ஓகே, இப்ப வந்து மின்ட் ஜிஞ்சர் பிளாக் மாச்சா என்ன வேணும்? ஆக்சுவலி நீங்க தாங்க எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க டீன்னு சொல்லி. வாட் இஸ் திஸ்? ஐல் டேக் மின்ட். மின்ட் போலாமா? Yeah. மின்ட் உள்ளே நல்ல விஷயம். காசு, பணம், காசு பணம் பணம், துட்டு துட்டு, மணி money, மணி. money. இட்ஸ் லைக் தட். நல்ல சகுனம். படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் Super காசு இல்ல? வந்திருக்கு. Collection சூப்பரான சகுனம். எஸ், சூப்பரான கலெக்ஷன் வரப்போகுது. சோ காசு வந்ததுனால என்ன கேள்வினா, ஷாலி வாங்கின ஃபர்ஸ்ட் salary. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேர்ல்ட் டூரிஸ்ட் டே அன்னைக்கு ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், எதுவும் ஞாபகம் இல்லை, ஃபாரினர்ஸ் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்கே பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் தேர்ட் சேலரி. ஸ்டாண்டர்ட்லயே 2000 ரூபாய். பா சூப்பர். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இல்ல மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா வாங்கின salary? மிஸ் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வின் பண்ணேன். அப்போ கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவு மச், பட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்கம். இதுக்குள்ள வந்தப்புறம் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததும். அற்புதம். மாடலிங்ல தான் ஃபர்ஸ்ட் salary. ஆமா. சோ நீங்க வந்து சொன்னீங்கல்ல பரதநாட்டியம் டான்சர்னு. சோ பேரன்பும் பெரும் கோபமும் படத்துல வந்து டான்ஸ் எதிர்பார்க்கலாமா? உங்களோட நாட்டியம் சாராவா குத்து கொஞ்சம் லைட்டா அங்க எங்க இருக்கு. இருக்கா? ஷாலியா நத்திங் இஸ் தேர். ஓகே. ஆனா சாராவா குத்து எதிர்பார்க்கலாம். குத்து நோ நோ டான்ஸ். சும்மா இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாங்ல சும்மா அந்த பிட்ஸ் வரா மாதிரி. வாட் இஸ் இட் கால்? மாண்டேஜஸ். மாண்டேஜஸ்ல 1 or 2 பிளேசஸ். நீங்க சொல்லுங்க. அசிஸ்டன்ட் கேமராமேனா ரவிவர்மன் சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதான் நான் அவர் கையில ஃபர்ஸ்ட் வாங்கின salary 1000 rupees தந்தாரு. வாவ். அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த காசை? இல்ல செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டேன். அது யோசிக்கல, செலவாயிடுச்சு. சூப்பர் நைஸ். நீங்க வந்து இப்ப சூஸ் பண்ணணும் ஜிஞ்சர் பிளாக் மாச்சா. பிளாக் பிளாக். ஓகே. இப்ப பிளாக் குள்ளே இல்ல என்ன இருக்குன்னு பார்த்தே இத போய் நீங்க சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓ வாவ் நைஸ். சில்லி சாப்பிடுறதுக்கு சாப்பிடணுமா? ரெடியா? ஏன் இதானே சாப்பிடணும், அதையும் சாப்பிடணும். அது என்ன சாப்பிடணும்? இது சாப்பிடணும். நீங்க ஏன் பிளாக் டீ சூஸ் பண்ணீங்க? இல்லங்க, இது கேட்டா இது சம்பந்தமா கேள்வி See, தானே no கேட்பீங்க. questions, go eat. அப்படியா? யார் சூஸ் பண்ணிருந்தாலும் யார் choose சாப்பிட்டுருக்கணும். பண்ணாலும் அப்படிதானா? உங்களோட லக் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? அதுக்கு பதிலா அது பாருங்க ரெட் கலர்ல ஏய் இதெல்லாம் ரொம்ப அது too much. ஒரு ஒரிஜினல். ஒரிஜினல். சாப்பிட்டு பார்த்து ஒரிஜினலான அவர் சொல்லுவார் இப்போ. ஐயோ அது வேண்டானா he can drink this. வயிறு கீறு ஏதாவது உங்களுக்கு வந்து கலக்கி- நான் வந்து இப்ப வந்து டாஸ்க் ஈஸியா ஆக்குறேன். ஓகேவா? அது மாதிரி இப்ப நீங்க அதை எதிர் சாப்பிடலாம் இல்ல ஒரு எமோஷனலான சீன் வந்து இப்ப நடிச்சு காமிக்கணும். What? சாப்பிடுறோம். Seriously you did that? முழுங்கிட்டு காட்டுங்க. காட்டுறேன். எப்படி சாப்பிட்டுட்டீங்க நீங்க? தண்ணி குடிங்க. ஓ மை காட். தண்ணி எடு. எப்படி இப்போ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒரிஜினல் இது. போதுங்க படத்துல எமோஷன் பண்ணி. கேள்வியே இல்ல. அப்படியா? அவசரப்பட்டு நீங்க இப்படி சாப்பிட்டீங்களே. பாவிங்க. ஆ? அல்வாவா நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு, நீங்க வாங்குறீங்க. இவ்ளோ நல்ல குழந்தையா இருந்தா எப்படி? சரி. சூப்பர். சோ என்ன கேள்வினா, மிளகா வந்ததுனால யாருக்கு வந்து டீம் மெம்பர்ஸ்லயே வந்து ரொம்ப கோவம் வரும், சுள்ளுன்னு கோவம் வருதுப்பா இவருக்குன்னா யார் சொல்வீங்க? யாராவது சொல்லிதான் ஆகணும். அதான். You get angry? ஆமா இந்த இதெல்லாம் நம்ம இந்தாங்க பாவக்காய் ஜூஸ். ஐயோ நிஜமா இதுல நான் சொல்றேன். நான் பார்த்ததே இல்லங்க. இவங்க எனக்கே பார்த்ததுல நான் நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா நான் இவங்க கூட லவ் போர்ஷன்ஸ் இதானே பண்ணேன். பெருங்கோவம் சைடு இருக்குல்ல, இந்த வயசான சைடு. நான் பர்சனலாகவே கோவப்படாத ஆள். ஆனால் இந்த கேரக்டர் சில மென்டல் ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணதுனால ரொம்ப ப்ரெஷர்டாகவே இருக்கும், கோவமாகவே இருக்கும். நான் படத்தோட கேரக்டர் கேட்கல, டீம் மெம்பர்ஸ்ல யாருக்கு ரொம்ப டீம் கோவம்? மெம்பர்ஸ்ல யாருக்கோ I don't think there's anybody who gets angry. ஸ்வீட் தான். மேபி ஒர்க்குக்காக ஒரு கோவம் வரும்ல, ஒர்க் நல்லா போகணும்னு. Everybody is captain cool. கேப்டன் கூல். அப்படியா? டைரக்டர் கூட கோவம் வராதா?
ஆனா அவருக்கு என் மேல மட்டும் வரும். இல்ல அப்படி இல்ல சார் வந்து கோவத்தை இல்ல என் மேல மட்டும் வரும். ஏன்னா அது அவருக்கு என்ன வேணும்ன்றத கரெக்டா தெளிவா இருப்பாரு. அத நான் கரெக்டா தப்பா பண்ணுவேன். அப்ப கோவம் வரும். அண்ட் ஷாலி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமா? கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? எழுதுவேன் கோவம் வந்தா எழுதுவீங்க. வாவ்! எழுதுவேன் அழுவேன் மெடிடேட் பண்ணுவேன் ஆ. பீச் போவேன் டிராவல் பண்ணுவேன் மவுண்டன்ஸ் போவேன் அந்த மாதிரி ஓகே. கோவம் வந்தா எழுதுவேன்னு சொன்னீங்கல்ல. திட்டி திட்டி எழுதுவீங்களா? இல்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆ. தோன்றத ஏதோ 1-2 வரி கவிதை அப்படி இல்லைன்னா போய்ட்ரி லைக் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு இல்லை பட் ஐ ஜஸ்ட் ரைட் இன்ஸ்டால கூட சிலதெல்லாம் டேக் பண்ணி வச்சிருப்பேன் ஓகே. நைஸ். இப்போ வந்து ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு. பயங்கரமா கவிதை எழுதுவேன் அப்படின்னு நீங்க சொன்னதுனால, பயங்கரமா கவிதை எழுதுவேன்னு நான் சொல்லல கோவம் வரும்போது ஏதோ கிறுக்குவேன்னு சொன்னேன் இருக்கிறதே எங்களுக்கு வந்து எழுத்து மாதிரி தான். ஸோ பேரன்பும் பெரும் கோபமும் படத்துல ஒரு கவிதையா நீங்க எழுதணும். அப்படியெல்லாம் ஆன் சரி ஸ்பாட் வேணா என்ன பத்தி கவிதை சொல்லுங்க. கவிதைலாம் வரலங்க நான் பாட்டு வேணா ஆ. பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் சாங் ரெண்டே I'll ரெண்டு dedicate. கண்ணா. ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் இந்த படத்தை I நானும் dedicate பார்த்திருக்கேன். that. படம் தெரியல பட் சாங் ஐ டெடிகேட் தட் டு ஆக்சுவலா இப்பதான் எனக்கு தோணுது. பெண்ணே நீயும் பெண்ணான்னு என்ன பெண்ணானே அவங்களுக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா? நான் எவ்வளவு கவிதை நயமா சொன்னா நான் பொம்பளையான்னு கேட்டேன்னு சொல்றாங்க வாட் இஸ் திஸ் வாட் நம்ம இஸ் டீம் மெம்பர்ஸ் என்ன கலாய் இல்ல கலாய் இதுக்காச்சும் கலாய்க்கறாங்க. நீங்க குடிக்க ஆமா. சொல்லணும். இதுக்கு வந்து என்ன ஒரு இல்ல, பெண்ணா இல்ல, நீங்க இல்ல. கேட்டதுனால இல்ல ஷாலி ஷாலி ப்ளீஸ். நான் தல நோ I'm not going to do that ஸ்பைஸ் you want கவிதை ஆமா ஏய் கவிதை நீ சொல்லலாம் குடிச்சாகணும். ஆமா. நீண்டு கிடக்கும் நீல வானமே எதற்காக இன்னும் காத்திருக்கிறாய் தீண்ட மறுப்பினும் திகட்டவில்லையா கடலின் மீது நீ கொண்ட காதல் வாவ். இது இது இந்த மாதிரி ஒரு கருத்து தான் பேரன்பும் பெரும் கோபமும் டீப் லேயர்ஸ்ல இருக்கு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அதனால they want me to ஹீரோ drink குடிக்க வைக்கணுமா? ஏய் எப்படி இருக்குன்னு நீங்க பாரு. உங்க கையாலேயே குடுப்பீங்களாம். குடுங்க. ஐயோ, என்ன ஒரு ஆர்வம். என்ன ஒரு ஆர்வம். இவ்ளோ ஆசை இருந்தா நீங்க குடுங்க இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். சும்மா சும்மா. இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். வேணாம் நல்ல ஷாலி. ஜூஸ் தானே இல்ல இல்ல சும்மா நீங்க சும்மா. நான் குடிச்சதே இல்ல I'll try it ஏய் வேணாம் வேணாம் ஜுரம் இல்ல. ஜுரத்துக்கு பாவக்காய் நல்லதுதான் ஏய் இல்ல இல்ல. I can வேணாம். drink no okay ஐயோ. பாவக்காய் ஜூஸ் நல்லா இருக்கு நான் சொன்னேன்ல ரியாக்ட் பண்ணாமலே குடிப்பேன்ட்டு ஒரு பனிஷ்மெண்ட் ஜூஸ் மக்களே, ஒரு பாவக்காய் ஜூஸ வந்து இவ்ளோ ரசிச்சு குடிச்சிருக்காங்க நம்ம ஷாலி. இது வந்து நான் மைம்கோபி நான் அண்ணா கிட்ட சொன்னல இருந்து அவங்க கத்துக்கிட்டேன் ஸ்வீட்னு. அவங்க ஸ்வீட்னு சொன்னல. உருட்டு 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 நான் ஆக்சுவலி இது மைம்கோபி அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் he told in one of the interviews உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை கூட நேசிச்சு பாருங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாரு நைஸ் சோ இன்னும் 2 டீ தான் இருக்கு. மாச்சா இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு. ஷாலி நீங்க சூஸ் பண்ணோம். எந்த டீ போலாம்? I'll go with Ginger. matcha மாச்சாவா? ஓகே. இது வந்து ஜப்பான் டீ. ஓகேவா? ஜப்பான்ல வந்து என்ன கரன்சி சொல்லுங்க பாப்போம். என் கரெக்ட். 100 மார்க்ஸ். எஸ் சோ நோ பாவக்காய் ஜூஸ். நல்ல விஷயம் வந்திருக்கு. லவ்வா எஸ் ஓ காதல். நைஸ் சொல்லுங்க உங்களோட முதல் முத்தத்தை பத்தி. எங்க அம்மா கொடுத்ததுதாங்க இப்படிலாம் சொல்லி இந்த தப்பிக்க அம்மா கூடாது. சின்ன கேள்வி கரெக்டா குழந்தை. கேட்டிருந்தா நான் கரெக்டா சொல்லிருப்பேன் யூ டிட் நாட் ஹேவ் எனி கிளாஸ் நீங்க முதல் முத்தம் தான் கேட்டீங்க ஓகே. முதல் முத்தம்னா அம்மா சொல்லலாம். ஏய் ஏன்னா இதெல்லாம் நான் இதெல்லாம் அப்படிதானே எப்படிங்க கன்சிடர் அதெல்லாம் கிடையாது நல்ல கேள்விக்கு நல்ல பதில் கிடைக்கும் நான் அவர்ட்ட கேக்குறேன். பெஸ்ட் ஒரு 17 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா கிடைச்ச முதல் முத்தம் சொல்லுங்க. இங்க பாருங்க அது அவங்க தான் சிக்கியாச்சு. சூஸ் பண்ணாங்க. சிக்கியாச்சு அவங்க தான் நான் நான் I gave my அப்படி- answer அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் பறஞ்சு சளி நான் ஏற்கனவே முன்னாடியே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் சொல்ல நீங்க கவர் பண்ணி தான் சொன்னீங்க. கவர் பண்ணி ஆமா. இப்பயும் கவர் பண்ணி சொல்றீங்க. நீங்க எப்ப கிடைச்சது, எந்த இடத்துல கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க போதும். ஐயோ எங்க வீட்ல எல்லாம் பாப்பாங்க. எப்ப விஜித் கிடைச்சிச்சுன்னு கம் சொல்லுங்க ஆன் போதும். எங்க அப்பா ரொம்ப பெருங்கோவமானவரு. ஏய் அதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து சிங்கிள். ஓகே. நீங்க தானே வாழ்க்கையில இருந்திருக்கோம்ல அப்படி சொன்னீங்க இருந்திருக்கும். இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது சரி. மாதிரி. முத்தமே நீங்க சொல்ல வேணாம். என்ன? ஃபர்ஸ்ட் லவ் பத்தியாவது சொல்லுங்க. அதான் அது இருந்ததுங்க. ஆ. எல்லாமே ஒன் சைடு தூரத்துல இருந்து இது பாக்குறது சத்தியமா பொய் ரசிக்கிறது. சத்தியமா பொய் நம்பிட்டே நம்பவே மாட்டேன் ஆகலைங்கிறாரு. நம்பவே மாட்டேன் ம். என்ன குழந்தை மூஞ்சி காட்டினா குழந்தை மூஞ்சி காட்டினா ஆ, இப்படிலாம் வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இல்லங்க சேர்த்து அதுக்கும் கூடாது. எனக்கும் செட் ஆனது இல்ல. காதலுக்கும் ஒருவேளை நான் அந்த அளவுக்கு அன்பு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். நல்ல தானது. யார் பிரேக்கப் பண்ணுது?
அதுவே ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. ஓ, நான் பண்ண மாதிரி தெரியுதா? இல்ல இல்ல அவங்க தான் அவங்க பண்ணிருப்பாங்க. இருக்கலாம். ஓகே. ம். சோ நீங்க சொல்லுங்க. ரொம்ப அப்பாவியா இருக்கிறதுனால பிரேக்கப் பண்ணிட்டாங்களா? அப்பாவியா? ம், No, ரொம்ப this guy is அப்பாவி. அடப்பாவி. He is just அடப்பாவி. not showing that side. அடப்பாவி. அத வெளியில காட்ட மாட்டீங்க நீங்க. ஆ. நெசாலியே எனக்கு தெரியும். இல்ல அடப்பாவிலாம் இல்ல. அதான் எல்லாம் ஒரு காரணம் தானே. ஓகே. ஆமா. போதும் அது. வெட்கப்படுகிறதா? His answer is like ஆமா போதும். சரி, ஃபியூச்சர் பொண்டாட்டி எப்படி வேணும்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கு. ஃபியூச்சர் பொண்டாட்டி இப்படிலாம் இருந்தா நான் ஃபிளாட் விழுந்துருவேன். ஃபர்ஸ்ட் பெண்ணாக இருக்கணும். ஓகே. ஆமா. புரிஞ்சுக்கணும். எதுவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம பேசுறது வந்து புரிஞ்சுக்கணும். மனிதர்களை சரியா ட்ரீட் பண்ணணும். இங்க ஒன்று சொல்றது அங்க ஒன்று சொல்றது இருக்கக்கூடாது. எல்லாமே ட்ரஸ்ட் தாங்க. ட்ரஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு பர்சன் இருந்தாலே ஃபைன் தான். Trust is ஒரு something to relationship. be earned, not given. அதான் அவங்க ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். Okay. ஓகே. Yeah. மீடியால இருந்தா இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும்னு இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல வேண்டாமா மீடியால? மீடியா வேணாம். பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க போலியே மீடியால. ஏதோ ஒரு அப்படியா? பெண்மணியிடம். மீடியால ஷாலி நீங்க Okay. சொல்லுங்க. இவருக்கு வந்து இப்ப நீங்க மார்க்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ரொமான்ஸ் சீன்ஸ்க்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் விஜித்க்கு? On 5 or 10? 10. Don't look at me like that. ரொம்ப பாவம்லாம் பார்க்க கூடாது, ஓகே? பாவம்லாம் இல்ல. சாரி விஜித். ரொமான்ஸ் ஃபெயில் ஆக போறேன். 4. 4. ஜஸ்ட் பாஸ். ஜஸ்ட் பாஸ்லாம் எந்த ஜஸ்ட் ஊர்ல ஃபெயில். 4? ஜஸ்ட் ஃபெயில். Just fail. 40 மார்க் என்ன? 10க்குலாம் 4 பாஸ் கிடையாது. 5 தான் பாஸ். இல்ல, he's converting it to இந்த ஷோல percent. ரூல்ஸ் வேறயோ. அது என்னங்க 50%? நாலுலாம் வந்து- ஸ்கூல்ல எல்லாம் 40% தான பாஸ் மார்க். இப்ப மாறிடுச்சு. இப்ப இப்ப நம்ம பாஸ் அப்படியா? Go. பாஸ். அதனால என்னங்க 4 மார்க் தான். இல்ல எனக்கு see அப்போ it was very weird. இப்போ எனக்கு தெரியல. இவரு தெரியல. 4 Okay. தானா? 4. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க 8, 9 வாங்கணும், ஓகேவா? வாங்கிடலாம். ஓகே, ஷாலி காதல் வந்ததுனால கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கணும். ஷாலி சிங்கிளா கமிட்டடா? சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட் டு மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். ஆனா யாருன்னு தெரியல. பா எப்படி பாத்தீங்களா? இப்படி அப்ப வந்து இருக்கு. யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். அப்ப இருக்கு. இருந்துச்சுன்னா நான்லாம் பெருமையா சொல்லுவாங்க. ஹே இஸ் மை கை அப்படி சொல்வேன். Future husband. நல்லா இருக்கு இந்த வார்த்தை. கமிட் யா ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்காக நான் காத்து கொண்டே இருக்கிறேன். கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரி காத்திருந்து காலங்கள் போகுதடி. பட் யா ஆக்சுவலி தட் இஸ் த ட்ரூத். கமிட்டட் டு மை ஹையர் செல்ஃப். யா சூப்பர். நான் அவங்கள்ட்ட கேட்டல எப்படி பொண்டாட்டி வேணும், நீங்க சொல்லுங்க எப்படி ஹஸ்பண்ட் வேணும், புருஷன் வந்து எப்படி இருந்தா ஃபிளாட்? அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சா வாழ்க்கையில வேலைக்கு ஆகாதுங்க. இட்ஸ் நாட் லைக் தட் அண்ட் ஆல். எனக்கு வந்து கனெக்ஷன் தான். அந்த கனெக்ட் இருக்கணும். இந்த கிரைட்டீரியா தெரியல. அது கனெக்ஷன் இருக்கு. ஸ்பார்க். அது ஸ்பார்க் பாத்து அவனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ஸ்பார்க். ஆஹா, மீடியால இருந்தா இன்னும் ஸ்பார்க் வந்து பயங்கரமா வரும். எனக்கு தெரியல. எனி ஃபீல்ட் எனிதிங் இஸ் அவங்களோட that person should know himself. இதுதான் நான், எனக்கு இதான் வேணும். மற்றவங்களுக்காக தன்னை மாத்திக்கிறது அதெல்லாம் இது மேபி இஃப் யூ ஆஸ்க் ஆஸ் அ கண்டிஷன் கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். நானும் கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். சேர்ந்தா ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வரணும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல் வில் ஒர்க். சூப்பர், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். தெளிவா இருக்கு. ஆமா, பாவக்காய் ஜூஸ் கிடையாது. இப்ப ஜிஞ்சர் டீ தான் ஃபைனல். பாத்துட்டுமா நானே? ஜிஞ்சர் டீ உள்ளே ரப்பர் Eraser. இரேசர். சோ இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இரேஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்பானா உங்களோட வாழ்க்கையில என்ன விஷயம்? சில மனிதர்கள்லாம் சந்திக்க வேணாம்னு நினைச்சிருப்பேன். ஓகே, நிறைய- யார் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ, என்னங்க எது இருந்தாலும் லவ்வா இருக்குமா? ஐயோ. எல்லாம் ஒரு ஆர்வம் தான். இல்ல, நிறைய ஏமாற்றம் நடந்திருக்குல்ல. எப்போதும் நம்ம நடிக்க வரும்போது இப்ப நடிக்க போறோம், இப்ப பண்ண போறோம், இப்ப தர போறாங்க, அவங்களெல்லாம் சந்திக்காம இருந்திருந்தா கொஞ்சம் ஏமாறாம இருந்திருக்கலாம். ஓகே. ம். அண்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கேமராமேனா ஜேர்னியை ஸ்டார்ட் ம். பண்ணீங்கல்ல, எப்ப ஆக்டர் ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு? அப்படி கேமரா ஃபீல்ட்ல இருந்து ஆக்டிங் ஃபீல்ட்? நான் நடுவுல காலேஜ் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து எப்படியா கேமராமேன் ஆக்கிடணும்னு தான் ஆசை. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் வேற ஏதோ தேவைப்படுது, அதை தேடி போவோம், அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்படிதான் தியேட்டர்ல சேர்ந்தேன். ஓகே, நைஸ். ஷாலி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி எதுவுமே இல்லை. ஓகே, இன்ஜினியரிங் படிச்சதை இரேஸ் பண்ண வேண்டாமா ஷாலி? நத்திங். எதுவுமே ஏதாச்சும் ஒன்று மாறி இருந்தா ஐ வுட் பி அ
சம்திங் டிஃப்ரெண்ட்ல ஐ வில் பி ம். சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ எம் ஹாப்பி வித் ஹூ ஐ ஆம் டுடே. ஸோ ஆஹா. எவ்ரிதிங் அது எல்லாமே வழிவகுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எதுவுமே இல்லை. ஆஹா நைஸ். அதே மாதிரி படத்துல வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருப்பீங்க ஒரு சீன், எடிட் பண்ணிருப்பாங்க ஏன்னா டியூரேஷன் காரணமாக. அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா இந்த படத்துல? பேரன்பும் பெரும் கோபமும் இந்த படத்துல. படத்துல ஐ டோன்ட் திங்க் ஸோ. இல்லையா? என்ன பெர்ஃபெக்ட்டோ, என்ன எழுதப்பட்டதோ அது அப்படியே காட்சி ஆக்கப்பட்டது. ஓ, நோ டெலீட்டட் சீன்ஸ். ஆமா, ஏன்னா டிரெக்டர் வாஸ் வெரி கிளியர். வெரி கிளியர். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற விஷயத்துல அவர் கிளாரிட்டி இருந்தனால தேவையானது மட்டும் தான் ஷூட் Yeah. பண்ணாங்க. and that is there in the subject. ஆஹா நைஸ். அதே மாதிரி பர்சனல் லைஃபோட இந்த படம் வந்து எவ்வளோ ரிலேட் ஆகுது உங்க ரெண்டு பேருக்கும், உங்க ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும்? Yeah. நீங்க சொல்லுங்க, அந்த கேரக்டருக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் எவ்வளோ வந்து சிங்க் ஆகுது? என்னன்னா ஜீவாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த மதம், இந்த ஜாதி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி தான் நானும். இதெல்லாம் பற்றி, ஏன்னா நம்ம சிட்டியில் தானே வளர்றோம், நம்மளுக்கு தெரியாது இல்லை. அதனால எனக்கு ஈஸியாக ஜீவா கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. Yeah. ஓகே, நீங்க சொல்லுங்க ஷாலிக்கும் சாராக்கும். ஐ கெஸ் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கடவுளே காப்பாத்து அப்படின்னு ஓடிட்டால அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் டிராப்ஸ் ஹின்ஸ், அது தானா ஒரு வழி நடத்தி கொண்டு போகும். அந்த விஷயத்துல ஐ கேன் கனெக்ட். ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து ஃபாஸ்டா போயிடும். ஓகேவா? ஓகே. நீங்க வந்து யாராவது ஸ்லோவா பதில் சொன்னீங்கன்னா பாவக்காய் ஜூஸ் தான், இல்ல நான் ஏதாவது டாஸ்க் கொடுப்பேன் அதை நீங்க பண்ணணும். மைண்டில் என்ன படுதோ ஆ, தப்புனா ஓகே. சோ நீங்க வந்து ஃபாஸ்டா பதில் சொன்னோம். இது வந்து சாப்பாடு செக்மெண்ட். ஓகேவா? தென் ஓகே. அதர்வைஸ் ஃபாஸ்டா பதில் சொல்றது கஷ்டம். ஆமா, கொஞ்சம் ஸ்லோவா யோசிச்சாலுமே வந்து எங்க நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் சொல்வேனே. 2 seconds டைம் எடுத்துக்கலாமா? 3 seconds. 4 ஓகே உங்களுக்காக. சூப்பர் 5. உங்களுக்கு மட்டும் தள்ளுபடிலாம் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க ரொம்ப ஸ்வீட்டா கேக்குறாங்களா, எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகுது. நானும் ரெடியா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன். டிபெண்ட்ஸ் ஆன் தி அரிசி தே யூஸ். ஏய் நான் பதில் சொல்லிட்டேன். அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். None of the above சிக்கன் ன்ற. பிரியாணி. சிக்கன் உண்மையாவா? உண்மையா. இட்லிக்கு மீன் குழம்பா இல்ல கறி குழம்பா? மீன். மீன் குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாலா? ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பால். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர். தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? பர்கர். I love both. I love both. Both fried pizza. இல்ல பர்கர். Burger. பர்கரா? burger. ஓகே. பூரியா பொங்கலா? பூரி. ஆஹா பொங்கல். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். நூடுல்ஸ். சிக்கன் 65ஆ இல்ல பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா வச்சு. முட்டை போண்டா. நைஸ். நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மசாலா வடை. ஓகே. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள். ஆரஞ்சு. ஓகே. இட்லியா தோசையா? தோசை. கீ தோசை. கீ தோசை. சாதா தோசை இல்ல, கீ போதுமே தோசை. அவுட் ஆஃப் தோசை. போர்ஷன் தான். That's not out of portion. That's more layers to food. Okay, ஆமா. okay. டெப்த். ஆ. முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இதுவும் வந்து ஃபாஸ்டான செக்மெண்ட், எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நீங்க போயிருப்பீங்கல்ல, ஜுர்ருன்னு வந்து ஃபாஸ்டா போயிடும்ல, அந்த மாதிரி. எக்ஸ்பிரஸோ. ஓகே. சோ நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். தமிழ்ல தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு இருந்தாலுமே பனிஷ்மெண்ட். என்டி ஈஸ்வரா. அண்ட் அதே மாதிரி ஒருத்தர் சொன்ன பதில இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி சினிமா டயலாகும் இருக்க கூடாது. ஓ ஓகே. ஓகே. நான் ஒரு அறிவாளி. முட்டாளுங்க. என் வழி தனி வழி. ஐயோ சினிமா ஈஸ்வரா. ஏய் that's not always நான் cinema சொன்னேனா dialogue. இல்லையா? Okay. Cheers. ஒரே கசப்பு இல்ல. சொந்த வழி. சொந்த வழி. ஓகே. அட பாவிகளா. ஐ லவ் மை செல்ஃப். ஐயோ இங்கிலீஷ். அதான் அவங்க தப்பா சொல்லிட்டாங்களே. இங்கிலீஷ். ஆமா, குடிங்க குடிங்க, ஒரே கல்ப். நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க, இதெல்லாம் என்ன போங்க. நான் கேப்பேன், நீங்க வந்து தமிழ்ல தான் சொல்லணும். ஆனா டாஸ்க் கொஞ்சம் கஷ்டம். ஐ I லவ் love முடிஞ்சு திரைப்படம். திரைப்படம். ம். ஓகே, ஒரு சான்ஸ். ஐ I love- தேவா. பாரதம். ஐ ஹேட். பொய்கள். ஐ ஹேட். ஆண்கள். இப்பதான் ஐ லவ் மை செல்ஃப்ன்றீங்க. யூ ஹேட் ஆண்கள்ன்றீங்க. ஏன்னா பெண்களை பிடிக்கும்னு காமிக்கிறாரு. சூப்பர், ஆண்களை பிடிக்கும். ஸ்மார்ட். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா முக்கியம். ஒரு அடி. ஓகே. நான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஒத்திகை பார்ப்பேன். என்னது? ஒத்திகை பார்ப்பேன். ஒத்திகை பார்ப்பேன். ஓகே. என் வாழ்க்கை. என் இஷ்டம். என் வாழ்க்கை அழகானது. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்புதாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை.
ஐயோ அப்பப்பா ஐயோ தாங்க முடியலடா இது மட்டும். எனக்கு கோபம் வந்தா அழித்து விடுவேன். ஐயோ ஐயோ டர்ரா இருக்குப்பா எனக்கு. எனக்கு கோபம் வந்தா ஓகே. நான் ஜாலியா இருந்தா சாப்பிடுவேன். எல்லாத்துக்கும் சாப்பாடு தான் பதில். ஆமா ஆமா. ஜாலியா இருந்தா உடற்பயிற்சி செய்வேன். ஆ என் காதல் கடலுக்கும் மேலானது. ம். என் காதல் கடலை போல் ஆழமானது. சொல்லக்கூடாது. ஆ, என்ன கடல் வார்த்தை சொல்றோம்? கடலிற்கும் மேலானது கடலில் என்பதின் சொல்லக்கூடாது. அர்த்தம் வேறு. இல்ல, கடலில் கடல் இல்ல, கடலில் சொல்லக்கூடாது. டீம் வேற வேறன்ட்டாங்க. அப்படியா? ஆ சரி, ஆழியை போல் ஆழமானது. அது கடலுக்கு இன்னொரு வார்த்தை. ஓகே. நான் கேட்டது இறை. நான் கேட்டது வாய்ப்பு, எனக்கு கிடைத்தது. வரம், ம். அருள். ஆஹா, அடிக்கடி சொல்ற போய். நான் நல்லா இருக்கேன். ம். அடிக்கடி சொல்ற தைரியமா போய். இருக்கேன். தைரியமா இருக்கேன். தைரியமா இருக்கேன். ஏய் நைஸ். சூப்பர். சோ இந்த செக்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. சோ இப்போ வந்து ரெண்டு பேரும் தனித்தனியா கேட்க போறேன். நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? Okay. ஷாலி நீங்க சொல்லுங்க. எது மேல பெரும் அன்பு இருக்கு உங்களுக்கு? எல்லா உயிரினங்கள் மேலயும். ஓகே. எது மேல ரொம்ப பெரும் கோபம் இருக்கு? சில மனிதர்கள். ஓகே. நீங்க சொல்லுங்க. எது மேல பெரும் அன்பு? அன்பும் மனிதர்கள் மேலதான் இருக்கு. அன்பும் கோபமும் மனிதர்கள் மேலதான் இருக்கு. கோபம் ஏன் மனிதர்கள் மேல இருக்குன்னா, சில மனிதர்கள் இந்த வேற்றுமை, அந்த ஏற்று இதெல்லாம் பாக்குறதுனால அவங்க மேல ஒரு கோபம். கோபம் இருக்கு. Okay. எனக்கும் அதுதான். வார் ஜோன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஸ்டஃப். த வே தே திங்க், அவங்க யோசிக்கிற விதம் அது வந்து ஒரு பெரிய கோபம். கோபமா இருக்கு. லைட் கோ. ஓகே. அது கூட லைட்டா லைட். இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இல்ல, ஆமான்னு சொல்லிடாதீங்க. ஒரு ஆடியன்ஸா வந்து நான் கேக்குறேன். பேரன்பும் பெரும் கோபமும் படத்தை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்? தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுங்க. இது இந்த படத்தோட கதாபாத்திரம் ப்ராசஸ் பண்ணது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. ஒரு மனுஷனை வந்து 16 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டலி ஃபிசிக்கலி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக திரையில் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பார்க்கும்போது அவன் வளர்றதை நீங்கள் அப்படியே கண் எதிர அவன் மென்டலி ஃபிசிக்கலி நீங்கள் உணர்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப புது வகையான உணர்வாக இருக்கும். ஆஹா. அதுக்காக நீங்கள் தியேட்டரில் பார்த்தா இன்னும் அவன்கிட்ட நெருங்கலாம். அதுக்கு தான். வெரி வெல் செட். ஷாலி? நமக்கு அப்படிலாம் பேச தெரியலங்க. நான் தோன்றதை சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, ஆல்சோ ரொம்ப பெருசு. அதில் வந்து அன்பை அடிப்படையாக கொள்ளாமல் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை பிரிக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த திரைப்படம் வந்து என் மனசில் ஒரு சில கேள்விகளை உண்டாக்குச்சு. அது கண்டிப்பாக பார்க்குற மக்கள் மனசுலயும் உண்டாக்கும்னு நம்புறேன். அதுக்காக யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச். சூப்பர். அண்ட் ஆண்டி எனக்காகவும் பாருங்க. சாரா வந்து அழகா ப்ளே பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து அவங்க சொல்ல வேண்டியது பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு. பட் திஸ் இஸ் ஃப்ரம் மை சைட். சூப்பர். நைஸ். எஸ். நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஆஃப் கோர்ஸ். ஆமாம் தான் சொல்லி ஆகணும். நிஜமா. ஓகே. வர செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா ஓ, வைப்போம். nice, 2 nice. சூப்பர் டூப்பர் டேஷிங் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா. இந்த ஒரு அழகான கப் உங்களோட அழகான சைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா பேசுறீங்க பவி. தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்டே கேட்கணும்னு இருந்தேன், அப்படியே கேரி ஆயிட்டேன். Okay. விஜித்ங்கிற பேரோட மீனிங் என்ன? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விஜித். கம் ஆன். ஆக்சுவலி சொன்னா அது Come on. சினிமா தனமா இருக்கும். ஆ. நான் என் அம்மாவோட வயசுல 8 மந்த் இருக்கும் போதே எங்க அப்பா தூக்கத்துல சொன்னது, விஜித்னு எனக்கு பையன் இருக்கான், அவன் 8வது படிக்கிறான் அப்படின்னு. அப்பெல்லாம் கேசட் டேப் இல்ல, அதுல எங்க அம்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜித்னே கூப்பிட்டாங்க பிறக்கிற வரைக்கும். அதே மாதிரி பையனா பிறந்தேன், விஜித்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து விஜய் அண்ட் அஜித்லாம் கேள்விப்பட்டேன். பச்சன் விட்டு இன்னொரு ஆக்டர் இருக்கார்ல. ஓ! பேன் இந்தியா ஆர்டிஸ்ட். சூப்பர் நைஸ். ஸோ 2 பேரும் ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ட் பேரன்பும் பெரும் கோபமும் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஜெயா டிவி சார்பா. அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு ஷோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப அழகா இன்டர்வியூ பண்ணீங்க. அதுவும் எங்களுக்கு நாங்களே எங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட்ல என்ன தோணுதோ அதுதானே உள்ள இருக்கு. அது நல்லா இருந்தது உங்களோட அந்த உரையாடல். ஆக்சுவலி யூ டிட் அ கிரேட் ஜாப். நல்லா ஹோஸ்ட் பண்றீங்க.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் பேரன்பும் பெரும் கோவமும் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா, ஃபன்னா, கியூட்டா, பப்ளியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான, ஃபன்னான, இன்ட்ரெஸ்டிங், என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from பவித்ரா.